அண்ணாவுடைய அந்த 3 எழுத்து மந்திரம் மீண்டும் ஒலிக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க. திடீர்னு அண்ணாவையும் எம்ஜிஆர் கையில் எடுக்கிறதுனா காரணம் என்ன? ஆல்ரெடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கு. குட்டி அதிமுகவை தாவேக உருவெடுக்குதான்னு ஒரு கேள்வி இருக்கு. இதுதான் பிரச்சனை. ஏன்னா அண்ணாவையும் எம்ஜிஆர் புகைப்படத்தையும் பயன்படுத்துறது அப்படின்றது அந்த கட்சியோட அடையாளத்தை எடுக்கிறதா தான் அவங்க பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய புரிதல் இருக்கு. ஆனால் உண்மையிலேயே அது அப்படி கிடையாது. நீங்கள் வந்து 1967 தேர்தலை தொடர்ந்து நம்ம மேற்கோள் காமிச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி 1977 தேர்தலை நம்ம தொடர்ந்து மேற்கோள் காமிச்சிட்டு இருக்கோம். இந்த 2 தேர்தலில் என்ன நடந்துச்சோ அந்த வரலாறு திரும்ப போகிறது அப்படின்னு நம்ம வந்து தொடர்ந்து வந்து ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். யார் என்ன சொன்னாலும் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அந்த பஞ்சு தான், வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்தந்த காலங்களில் அந்த பிரச்சனை எழும்போது அந்த தலைவர் அட்ரஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனால் இங்கே நீங்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா, இந்த இடத்துல அவர் அதை பேசியே ஆகணும். அவர் பேசலன்னா அது தப்பு. சரி, மாநாடு என்ன பேசுறீங்க? நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சியெல்லாம் கிடையாதுங்க. கொள்கை கோட்பாடுகளோடு தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்க வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள், நம்மளுடைய 5 கொள்கை தலைவர்களோட வழிகாட்டுதல்களோடு தொடங்கப்பட்ட கட்சி. திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மரக்கடையில் பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக வந்து உரையாற்றுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுருச்சு. ஆனால் காவல்துறை தரப்புலேருந்து நமக்கு அதிகபட்சமாக 15 20 நிமிஷம் தான் பேசணுன்ற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நீங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கோ மு.க. ஸ்டாலினுக்கோ மற்ற கட்சி தலைவர்களுக்கோ போட முடியுமா? ஆனால் கூட்டம் சரியில்லை சார். நீங்கள் வந்து கூட்டம் சரியில்லை. சேராது, நம்ம ஒத்துக்கங்க. திமுகவுக்கோ பாஜகவுக்கோ மு.க. ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ இவருக்கு சேருவது போல தன்னெழுச்சியான மக்கள் கூட்டம் சேராது. அவங்க ரோட்டில் போனால் கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு அறிவிச்சிருங்க. ரூல்ஸ்ன்றது எல்லாருக்கும் சிம்பிளான சார் இருக்கணும். அக்கா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர்பா. 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபாய்க்கு நடிக்குது. நீங்க வந்து திமுக வந்து சொல்லலாம், பாஜகவை நான் தான் கேட்டேன்னு தடுக்கிறேன்னு சொல்லிட்டு 1000 தடவை சொன்னாலும் இவங்க மறைமுகமா பாஜகவோட இணைஞ்சிக்கிட்டு இந்த பரந்தூர் போன்ற திட்டங்களை கொண்டு வர்றது, திமுக மேல இருக்கக்கூடிய எந்த விதமான இடி வழக்குகளும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகாம இருக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ எந்த அளவுக்கு இவங்க ஒன்றிய அரசோட மறைமுகமாக ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு இது போன்ற வேலைகளை செய்யறாங்கன்னு நம்ம தொடர்ந்து எடுத்து வச்சுட்டே இருக்கோம். என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணி குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? அப்போ அந்த கொள்கை எதிரியான பாஜகவோட இன்றைக்கு அதிமுக ஒரு கூட்டணிக்கு போகுது அப்படிங்கிறப்போ அந்த கூட்டணி ஏற்கனவே வந்து வீக்கான ஒரு கூட்டணி. பாஜக தமிழ்நாட்டில் எதையுமே செய்ய முடியாது. ஏதோ ஒரு தேர்தலில் வேணா நீங்க 4 வருஷம் அதிமுக ஆட்சியை காப்பாற்றி இருக்குன்னு சொல்லி எடப்பாடி பேசாரு. அந்த கட்சியே அங்கே தானங்க இருக்கு. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட அந்த கட்சி இன்றைக்கு யாருக்கிட்ட இருக்கு, என்ன பரிதாபமான நிலையில இருக்குது, அதை யாரு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க என் தலைவர் அதான் சொல்றாரு. கடந்த காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மத்தியிலே இருக்கின்றவர் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் பாஜகவிற்கு அறிவுரை சொல்லக்கூடிய அறிவுஜீவியான ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் நாங்க பெருசா பொருட்டா எடுத்துக்கல. இந்த தேர்தல் எந்த தேர்தலை பெருசா எடுத்துக்கிட்டாலுமே தமிழ்நாட்டுல உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டுல நாங்க பாஜகவே ஒண்ணுமே எடுக்காம இருக்கோம், கணக்கிலே எடுக்காம இருக்கோம் பாஜக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே. So 26 is not BJP's target. திமுகவை எதிர்க்கக்கூடிய ஸ்ட்ராங்கான இடத்துல தாவேகா வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இன்றைக்கு மற்ற கட்சியினுடைய தோழர்கள் எல்லாருமே தாவேகாவை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க. திரளாக வந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க கிடைக்கடக லெவல்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. உங்களுடைய இந்த அன்புக்காக எவ்வளவு பெரிய உயரத்தையும், எவ்வளவு பெரிய வருமானத்தையும், எவ்வளவு பெரிய வசதியையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரலாங்க. அரசியல் கேம் வந்து நீங்க திமுக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒவ்வொரு பிரச்சனையுமே நீங்க கையில் எடுங்க, ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்து பாருங்க. அது அந்த பிரச்சனை வரும்போது அதை சுலபமா வந்து மறக்கடிக்கிறதுக்கு இன்னொரு வேலை ஒன்று செய்வாங்க. நம்ம சமீப கால விவாதங்களை கூட பேசிட்டு இருக்கோம். இந்த 1000 ரூபாய் விஷயம், நீங்க மகளிர்களுக்கு அனைத்து பேருக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு மட்டும் சொல்றீங்க. நம்ம கேள்வி கேட்கிறோம். இப்போ இந்த கடைசி 6 மாசம் வந்து நாங்க மற்ற மகளிரையும் சேர்க்க போறோம், அனைத்து குடும்பத்திலையும் சேர்த்து நம்ம 1000 ரூபாய் தர போறோம். ஸோ அந்த 6 மாசத்துல மட்டும் அவர்கள் இது போன்ற வேலைகளை செய்து நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை டைல்யூட் பண்றதுக்கான பல்வேறு வேலைகளை ஈடுபடுறாங்க. மக்களோட மக்களாக தான் இருக்க போறோம். அதனால இப்பிலிருந்து இதுக்கான வேலையை எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க. நாம இருக்கிறோம், நம்ம கூட மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? வெளியில வந்து இந்த கம்பு சுத்திக்கிட்டு இருப்பாங்க, எங்க கூட்டணி வலிமையா இருக்கு, எஃகு கோட்டை இரும்பு கோட்டைலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுக்கு பிறகு பல்வேறு கட்சிகள் நம்மோடு வந்து சேருவதற்கு அதற்கான முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் முன்னிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆஃப்டர் லாங் பிரேக் விஜய் அவரோட முதல் சுற்றுப்பயணம் திருச்சியில் வந்து நடந்திருந்தது. அதுக்கப்புறம் அரியலூரில் பல கேள்விகளை திமுக எதிராக வச்சுருந்தீங்க. அது இன்னும் டீட்டெயிலாக பேசலையே அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்குல்ல. பல பேர் அதான் சொல்லுவாங்க, இன்னும் ஒரு டீட்டெயிலாக பேசணுன்ட்டு. எப்போ விஜய் அவர்கள் டீட்டெயிலாக பேசுவார்? இல்லை, இந்த பரப்புரை கூட்டத்திற்கான நம்ம அனுமதி முதல்ல காவல்துறையிட கேட்கும் பொழுதே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம பல்வேறு இடங்களில் பேசுவதற்கான அனுமதி கேட்டிருந்தோம். பட் அதுலேயுமே அவங்க வந்து நிறைய இடங்களை சுருக்கி குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் தான் நமக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அனுமதி கொடுத்ததோடு இல்லாமல் 23 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அவங்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மற்ற எந்த கட்சிகளுக்குமே இந்த அளவுக்கு 23 ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்களான்னு நமக்கு தெரியல. ஏன்னா அதிமுகவோடதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. இந்த அளவு டிராஃபிக் இல்லாமல் பார்த்துக்கோங்க, கூட்டத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்களும் வந்து முயற்சி எடுக்கணும். ஸோ டிராஃபிக்கும் பொதுமக்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த கூட்டங்களை நடத்திக்கோங்கன்ற அளவுக்கு தான் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து நமக்கு மட்டும்தான் இந்த அளவுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா முதல் அந்த கூட்டத்திலேயே திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா மரக்கடையில் பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக வந்து உரையாற்றுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்துச்சு. ஆனால் காவல்துறை தரப்புலேருந்து நமக்கு அதிகபட்சமாக 15-20 நிமிஷம் தான் பேசணுன்ற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுற வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துச்சு. அதே போல் வந்து பஸ்ஸில் வரும்போது வந்து அந்த ட்ராவல் பண்ணுற அந்த டைமிங்கில் வந்து அவர் வெளியில் வரக்கூடாது. வெளில வந்து பொதுமக்களை சந்திக்கக்கூடாது, தோழர்களை சந்திக்கக்கூடாது, கையசைக்கக்கூடாது. அவர் வந்து அவரோட சீட்டில் மட்டும் தான் இருக்கணும். ஸோ பஸ்ஸுக்கு வெளியில் வந்து அந்த கேரவானுக்கு மேலே வந்து அவர் இது பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதே போல் அந்த பாயிண்டில் வந்து பேசுகிறமே தவிர்த்து வேறு எந்த இடத்துலையுமே பேசக்கூடாது அப்படின்ற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அவருக்கு இருந்துச்சு. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா குச்சிகள் கம்புகள் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. தோழர்கள் யாருமே அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறவங்க யாரும் வந்து குச்சிகள் எடுத்துகிட்டு வரக்கூடாது, கம்புகள் எடுத்துகிட்டு அதுதான். அதாவது வந்து அவங்க இது வந்து சட்ட ஒழுங்கான விஷயங்கள் வந்து நடைபெறுவதற்கான ஒரு ஏற்படுத்திவிடும் அப்படின்னாங்க. ஆனால் அப்போ கொடியை நீங்கள் எப்படி கட்டி எடுத்துகிட்டு போவீங்க? இப்போ ஒரு கட்சியினுடைய கூட்டம் நடக்குது, அப்போ அந்த கட்சியினோட கொடியை அவன் எடுத்துகிட்டு வரதை எப்படி கொண்டு வருவான்? அப்போ இது போன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் அந்த 23 ரெஸ்ட்ரிக்ஷனில் இருக்குது. ரொம்ப வியப்பாக இருந்தது இதெல்லாம் பார்க்கும்பொழுது. ஏன்னா இந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நீங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கோ முக ஸ்டாலினுக்கோ மற்ற கட்சி தலைவர்களுக்கோ போட முடியுமா? நீங்கள் எடப்பாடி அவர்களை போயிட்டு வந்து நீங்கள் வேன் மேலே ஏறி வந்து நிற்கக்கூடாது, கையசைக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? முக ஸ்டாலின் வந்து ரோட் ஷோ பண்ணக்கூடாது, ரோட் ஷோவில் வந்து அவர் வந்து வேன் மேலே ஏறக்கூடாது, கையசைக்கக்கூடாது, இல்லை நடந்து போகக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? ஏன் பாரத பிரதமர் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய ரோட் ஷோலாம் பண்ணார் ஒவ்வொரு தேர்தலுக்கும். அப்போ அவருக்கு இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டுச்சா? ஆனால் கூட்டம் சரியில்லை சார். நீங்கள் வந்து கூட்டம் சரியில்லை சேராது நம்ம ஒத்துக்கங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ வெளிப்படையாக அறிவிச்சிருங்க. திமுகவுக்கோ பாஜகவுக்கோ முக ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ இவருக்கு சேருவது போல தன்னெழுச்சியான மக்கள் கூட்டம் சேராது, அவங்க ரோட்டில் போனால் கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு அறிவிச்சிருங்க. ரூல்ஸ்ன்றது எல்லாருக்கும் சிம்பிளான சார் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு சட்டத்தின்படி நிற்கிறீங்க அப்படின்னா, ஒரு அதிகாரிகள் ஒரு ரூல்ஸ் போடுறீங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே காமனாக இருக்கணும். கூட்டம் சேருது சேரலன்றது அடுத்த விஷயம். ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குன்னா அது எல்லாருக்குமே காமனாக தானே ஃபாலோ பண்ணணும். அது எப்படி நீங்கள் வந்து எங்களுக்கு மட்டும் இத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட முடியும்? நீங்கள் நீதிமன்றம் போயிருக்கலாம்ல, இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது. இல்லை, அதற்கான ஏற்பாடுகளும் தயாராக இருந்துச்சு. நீதிமன்றத்துக்கு போவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருந்தது. அதற்குள்ளே இவங்க காவல்துறை என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் இந்த ரெஸ்ட்ரிக்ஷனோட நடத்திக்கோங்கன்ற பர்மிஷன் கொடுத்ததுனால தான் நம்ம அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கிட்டு பரவாயில்ல, நம்ம முதல்ல இந்த கூட்டத்தை முதல்ல நல்லபடியாக முடிப்போம், முதல் கூட்டத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ அனைத்து மாவட்டங்களையும் நம்ம அனுமதி கேட்டிருக்கிறோம். முன்கூட்டியாகவே அனைத்து மாவட்டங்களையும் மாவட்ட செயலர்களை வச்சுட்டு அந்தந்த மாவட்டங்களில் தலைவர் வந்து என்னைக்கு வராரு, எந்தெந்த இடங்களுக்கு வரப்போறாரு, எந்தெந்த பாதைகளை பயன்படுத்தலாம், என்னென்ன இடத்துல பேச போறாரு, எங்கே பேச போறாருன்னு சொல்லிட்டு அனைத்து விதமான டீட்டெயில்ஸுமே வந்து அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரிகிட்ட கொடுத்து அவர்கிட்ட அனுமதியும் காவல்துறையோட பாதுகாப்பும் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் நேற்று இன்றைக்கு முழுக்க அனைத்து மாவட்டங்களையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க, என்ன மாதிரியான அனுமதி கொடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து அடுத்த கட்ட நகர்வுகள் எல்லாமே இருக்கும். குறிப்பாக வந்து சிலை இருக்கிற பக்கம் மட்டும்தான் இவங்க வந்து அனுமதி கேட்குறாங்க. ஏற்கனவே புகழில் இருக்க தலைவர்களோட புகழை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பயன்படுத்திக்க பார்க்குறாரு. அண்ணாவோட புகழையும் எம்ஜிஆரோட புகழையும் தன்னோட அரசியலுக்காக விஜய் அவர்கள் பயன்படுத்திக்க பார்க்குறாருன்ற மாதிரி செய்திகள்லாம் தொடர்ச்சியாக பார்க்க முடியுது. ஏன் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் கையில் எடுக்கிறார் விஜய்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா கொள்கை தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னப்போ இவங்களோட பேரால் நீங்கள் சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு மாநாட்டில் இவங்க அட்டாச் பண்ணவும் கிடையாது. அந்த மாநாட்டில் அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த பாடலில் எம்ஜிஆரோட ஷில் அவுட்டும் அண்ணாவோட அந்த 3 எழுத்து மந்திரம் மீண்டும் ஒலிக்குது அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க. திடீர்னு அண்ணாவையும் எம்ஜிஆர் கையில் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? ஆல்ரெடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குது. குட்டி அதிமுகவை தாவேக உருவெடுக்குதான்னு ஒரு கேள்வி இருக்குது. இதுதான் பிரச்சனை. ஏன்னா அண்ணாவையும் எம்ஜிஆர் புகைப்படத்தையும் பயன்படுத்துறது அப்படின்றது அந்த கட்சியோட அடையாளத்தை எடுக்கிறதா தான் அவங்க பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய புரிதல் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அது அப்படி கிடையாது. நீங்கள் வந்து 1967 தேர்தலில் தொடர்ந்து நம்ம மேற்கோள் காமிச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி 1977 தேர்தலில் நம்ம தொடர்ந்து மேற்கோள் காமிச்சிட்டு இருக்கோம். இந்த 2 தேர்தலில் என்ன நடந்துச்சோ அந்த வரலாறு திரும்ப போகிறது அப்படின்னு நம்ம வந்து தொடர்ந்து வந்து ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா
1967 தேர்தலில் அண்ணா வந்து இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு ஆதிக்க சக்தியாக, ஒரு அதிகார சக்தியாக, ஒரு அசுர பலம் வாய்ந்த கட்சியாக காங்கிரஸ் இருந்துச்சு. அப்போ அந்த காங்கிரஸுடைய ஆட்சி காலத்தில் வந்து தமிழ்நாட்டு மேலே இந்தி திணிப்பு ஏற்பட்டுச்சு. அதே போல் தமிழ்நாட்டில் நிர்வாகத்தினுடைய குறைபாடின் காரணமாக என்ன ஆயிடுச்சுன்னா, மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கிறதே மிகப்பெரிய சிக்கல் இருந்தது. குறிப்பாக அரிசி கிடைப்பதில் மிகப்பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அப்போ அண்ணா வந்து அப்போ பஞ்சம் அந்த அளவுக்கு அந்த நிர்வாக சீர்கேடுனால இருக்கும்போது அண்ணா வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணார். அப்போ மக்களுக்காக வந்து ₹1 3 படி அரிசியம் லட்சியம், ஒரு படியாவது நிச்சயம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அண்ணா வந்து ஒரு வாசகத்தை முன்வைத்து தான் தேர்தலை சந்திக்கிறார். அதே போல் இந்த இந்தி திணிப்புக்கு எதிராக, மாநில சுயாட்சிக்கு எதிராக, மாநில உரிமைகளுக்கு எதிராக இந்த அசுர பலம் வாய்ந்த கட்சியை வந்து எதிர்த்து மக்கள் சக்தியை திரட்டி நான் வந்து ஒரு தேர்தலை சந்திக்கிறேன். அண்ணா அவர்கள் அதை பண்ணார். அப்ப இன்றைக்கு காமராஜருக்கு எதிராக, காமராஜர் அன்னைக்கு சிஎம் கிடையாது, அன்னைக்கு காமராஜர் சிஎம் கிடையாது. நான் சொல்றேன், அன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ்ல இருக்கும்போது காமராஜர் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் கிடையாது, பக்தவத்சலம் அவர்கள் தான் சிஎம்மா இருந்தாரு. அவர் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு ஒண்ணு. இன்னொன்று, அண்ணா வந்து அந்த தேர்தலை சந்தித்தது வந்து காமராஜர் என்ற தனிநபருக்கு எதிராக அவர் வந்து அணி திரட்டல. ஆனா காமராஜரை ப்ரொபகண்டாக்கு பயன்படுத்திட்டாங்களா இல்ல? இந்தி திணிப்பு நீங்க ப்ரொபகண்டா அதான் சொல்றேன்ல, ஒரு தேசிய அளவுல அசுரபலம் வாய்ந்த ஒரு கட்சின்னு ஒன்று இருக்கும் பொழுது அந்த கட்சி இது போல இம்ப்ளிமெண்டேஷன்ல இறங்கும்போது அதற்கு எதிரான நோக்கம் கொண்டு தான் திமுக வந்து வெகுண்டு எழுந்துச்சு. அன்னைக்கு அந்த காசை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க வந்து அண்ணாவே வந்து பதிவிட்டிருக்காரு, காமராஜரோட தோற்றத்தில் வந்து அண்ணா மிகப்பெரிய வருத்தம் அடைந்ததாக அன்றைய காலகட்டத்தில் செய்திகள்லாம் இருக்குது. நிச்சயமா, ஓகேங்களா? ஸோ காமராஜரை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து அண்ணா தேர்தல் களத்துக்கு வரல, மக்களை திரட்டலை, அந்த இளைஞர் படையை திரட்டலை. இந்த மிகப்பெரிய ஒரு அசுர சக்தியாக இருக்கிற இடத்துல இருந்து மாநில சுயாட்சியை மீட்டெடுக்கணுன்றதுக்காக தான் அவர் அந்த தேர்தலை சந்திச்சார், மக்களை திரட்டி. அப்போ அந்த தேர்தலில் வெற்றி பெறார். இப்போ இன்றைக்கு அப்படியே எடுத்துப்போம். இன்றைக்கு பேரலாக பார்க்கும்போது ஒன்றிய பாஜக மிகப்பெரிய ஒரு அசுரபலம் வாய்ந்த சக்தியாக நாட்டில் இருக்குது. என்ன பண்ணுறது? இன்னைக்கு மதவாதத்தை திணிச்சிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கு ஒரே மொழியை திணிக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்கிற விஷயம். இன்றைக்கு அதை வந்து இன்னைக்கு ரொம்ப அசுரபலமாக அதை பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்க. இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல வந்து இன்னைக்கு வாக்குகள் திருடப்படுது. அதே போல வந்து இன்னைக்கு எதிர்க்கட்சியில் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றது போல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து வாக்காளர்கள் வந்து பட்டியலில் முறைகேடு நடந்திருக்குது. அதை வந்து அவர் வெளியிட்டார். அப்போ ஒரு கட்சி ஆட்சி முறையில் இருக்கணும், அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அசுர பலம் வச்சுக்கிட்டு இந்தியா முழுக்க வந்து இது போன்ற வேலைகளை செய்யும் பொழுது அந்த அசுர பலம் வாய்ந்த கட்சியை ஓரளவுக்கு எதிர்க்க வேண்டிய இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோம். நீங்கள் வந்து திமுக வந்து சொல்லலாம், பாஜகவை நான் தான் கேட்டேன்னு தடுக்கிறேன்னு சொல்லிட்டு 1000 தடவை சொன்னாலும் இவங்க மறைமுகமாக பாஜகவோட இணைஞ்சிக்கிட்டு இந்த பரந்தூர் போன்ற திட்டங்களை கொண்டு வர்றது, திமுக மேலே இருக்கக்கூடிய எந்த விதமான இடி வழக்குகளும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகாமல் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ எந்த அளவுக்கு இவங்க ஒன்றிய அரசோட மறைமுகமாக ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு இது போன்ற வேலைகளை செய்கிறாங்கன்னு நம்ம தொடர்ந்து எடுத்து வச்சுட்டே இருக்கோம். ஸோ இந்த அசுரபலம் வாய்ந்த சக்தியை எதிர்ப்பதற்கு 1967 என்ன ஒரு மாற்றம் வந்ததோ அந்த மாற்றம் இங்கே நிகழும் அப்படின்னு நம்ம அண்ணாவை கோட் பண்ணுறோம். 67 ஒரு இமீடியட் ப்ராசஸ் கிடையாதுல்ல. 49 கட்சி ஆரம்பிச்சு 67 வரைக்கும் ஒரு 18 வருஷம் கண்டிப்பா இமீடியட் ப்ராசஸ். 62 தேர்தலில் தான் முதல்ல கண்டிப்பா காணுது. அண்ணா வந்து பல்வேறு தேர்தலை அதுக்கு முன்பாக சந்தித்து இந்த அரசியல்ல மக்களை சந்தித்து தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நம்ம அதில் எந்த விதமான மறுக்கலை. அதே போல வந்து 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நீங்க சொல்வது போல அதற்கு முன்பாக அவருக்கு அரசியல் வரலாறு இருக்கிறது, அவர் போட்டியிட்ட வரலாறு இருக்குது, அவர் திமுகவில் இருந்திருக்காரு, அண்ணா கிட்ட பாடம் பயிற்சிருக்காரு. மாவட்ட செயலர்கள் கூட அது எல்லாமே நீங்க சொல்லக்கூடியது கரெக்ட். இன்றைக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இது வந்து 2 ஆண்டு கால கட்சி கிடையாது. முதல்ல நம்ம 30 வருஷம் ஒரு சோசியல் சர்வீஸா ஃபீல்டில் இருந்து வேலை செஞ்சுட்டு தான் நம்ம இந்த கட்சியை துவங்கியிருக்கிறோம். அன்றைக்கு அண்ணா வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்புலத்தில் இருந்தாரு, எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் அது ஒன்றும் கிடையாது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் மக்களுக்கு சேவை செய்கிற எண்ணமே முதல்ல இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்கும்பொழுது நம்ம வந்து மக்களுக்கு வந்து சில சேவைகளை செய்திருக்கிறோம், பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அதன் விளைவாக 120க்கும் மேற்பட்ட ஊரக உள்ளாட்சி பொறுப்புகளில் சுயேட்சையா நின்று நம்ம ஆட்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. மக்கள் இயக்கமாக இருக்கும்பொழுது 215 பேரா? ஆமாம், 220க்கும் மேற்பட்டோர் வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. அது வந்து அந்த மக்கள் பணியினால தான் சாத்தியமாச்சு. அன்றைக்கு எங்கள் தலைவர் பிரச்சாரத்துக்கு போகல, அன்றைக்கு நாங்கள் கட்சி ஆரம்பிக்கல, கட்சி பெயர் கிடையாது, பொது சின்னம் கிடையாது, கட்சி கொடி கிடையாது, எதுவுமே கிடையாது. விஜய் மக்கள் இயக்கத்தோட அதுவே வந்து செகண்ட் எலெக்ஷனுக்கு தான் கொடியை பயன்படுத்த பர்மிஷன் கொடுத்தாரு தலைவர். அது வந்து நகர்ப்புற தேர்தலுக்கு. அதுக்கு முன்பாக நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடியை கூட பயன்படுத்துறதுக்கான பர்மிஷன் வந்து தலைவர்கிட்ட நமக்கு வாங்கலை. சுயேட்சையாக நின்றோம். நாங்கள் வந்து வார்டில் என்ன வேலை செஞ்சோம், மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சுருக்கோம், எங்கே சாப்பாடு போட்டோம், எங்கே படிக்க வச்சோம், எங்கே தையல் மிஷின் கொடுத்தோம், என்ன நலத்திட்ட பணிகள் செஞ்சுருக்கோம்னு சொல்லி தான் ஜெயிச்சிருக்கோம் அந்த இடத்துல. ஸோ அப்போ இது போல் மக்கள் பணி செய்து இன்றைக்கு அந்த மக்கள் பணியின் விளைவாக நாங்கள் சுயேட்சையாக அவ்வளோ தூரம் ஜெயிக்கும்போது அதை அடுத்த கட்டமாக அரசியல் கட்சியாக மாற்றுவதற்கான ஒரு நோட்டத்தில் நம்ம கொண்டு வந்தோம். அப்போ அந்த மக்கள் பணி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். எல்லா தலைவர்களுக்கும் ஒரு வரலாறு இருக்கும். நம்ம வந்து நீங்கள் சொல்வது போல் அரசியல் பின்புலம் அப்படின்றது இல்லைனா கூட மக்கள் சேவை செய்யக்கூடிய அந்த பின்புலம் இருக்குது. மக்களுக்கு 30 வருஷம் சேவை செஞ்சு தான் நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோம். அது மக்களுக்கு தெரியும். அதன் விளைப்பாடு தான் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய அந்த மக்கள் எழுச்சி. இது ஒரு பக்கம்.
1977 வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து முதன்மையாக வச்சது வந்து ஒரு ஊழல் கட்சி திமுக. அண்ணா கையில் இருக்கும்போது அந்த திமுக நடந்தது வேற. ஆனால் ஐயா கலைஞர் அவர்கள் கையில் வந்ததுக்கப்புறம் அது ஒரு ஊழல்வாத கட்சியாக, ஊழல் செய்யக்கூடிய கட்சியாக, மக்கள் பணத்தை சுரண்டக்கூடிய கட்சியாக மாறி இருக்கின்றது தான் எம்ஜிஆர் குற்றச்சாட்டு வச்சார். அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் ஒரு அணி திரட்டினார். அவர் ஒரு கட்சியை வந்து துவங்கி 1977 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறாரு. மக்கள் வந்து அவருக்கு அந்த ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த ஊழல் மாறிடுச்சா? திமுக வந்து ஊழல் செய்யாமல் இருக்குதா? ஐயா கலைஞர் அவர்களுக்கு பாருங்க ஊழலே நடக்கலையா? அவர் குடும்பத்திலிருந்தே முதலமைச்சர், அவர் குடும்பத்திலிருந்தே துணை முதலமைச்சர், அவர் குடும்பத்திலேயே ஊழல் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டை வந்து சூறையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரே குடும்பம் தமிழ்நாட்டில் பழச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு குடும்பத்தின் உறுப்பினர்களே அனைத்து பொறுப்புகளிலும் இருப்பாங்க, எல்லா பவர் செக்டார்லையும் இருப்பாங்க, அனைத்து தொழில்துறையும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும், இன்க்ளூடிங் சினிமா முழுக்கொண்டு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த ஊழலை இன்றைக்கு எதிர்க்க வேண்டிய அதே கட்டாயம் திரும்பவும் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் எம்ஜிஆரை வந்து கோட் பண்ண சொல்லுங்க. இப்போ எம்ஜிஆரோட ஆரம்பித்த கட்சியிலுமே இந்த மாதிரி ஊழல் சார்ந்த விஷயங்கள் வந்து எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து எல்லாருமே சொல்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து தோல்வியை சந்திக்காத ஒரு தலைவர் அப்படியா எப்படியான்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆர் வந்து பாராளுமன்ற 80 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் தோற்றுருப்பார். 81 இயர் வந்து ப்ராப்பர் ஞாபகம் இல்லை. அப்போ மக்களுக்கு எதிராக வந்து ஒரு விஷயமோ இல்லை மக்களுக்கு வந்து ஏற்றுக்காத ஒரு விஷயமோ செஞ்சால் அது எம்ஜிஆர் இருந்தாலுமே தோக்கடிப்பாங்க அப்படின்றது தான் நிச்சயமா சொல்றேன். தமிழ்நாடு மக்கள் வந்து நீங்க வந்து அவ்வளோ ஈஸியாலாம் இடம் போட முடியாது. அதே மாதிரி கலைஞர் ஆரம்பிச்ச கட்சியில மட்டும்தான் ஊழலா, கலைஞர் மட்டும் தான் ஊழல், நம்ம வந்து மட்டும்தான் ஊழல், நம்ம மிக தெளிவா இருக்கும். ஊழலால் தண்டிக்கப்பட்ட முதல்வருக்கு கட்சி அஇஅதிமுக. ஆனா அந்த எந்த ஒரு விஷயத்தையுமே அட்ரஸ் கூட பண்ணாம நம்ம எந்த இடத்துல அதிமுகவை கடந்து போறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து அதிமுக வந்து ஊழலே செய்யலையா இல்லை மற்ற கட்சிகள் ஊழல் செய்யலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே எந்த தலைவராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் ஊழல் செஞ்சுருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கு எதிராக தான் நிற்க போகிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்றைக்கு அதிமுக வந்து கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய இடத்த நீங்கள் பார்க்குறோம், பாஜக. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்ற 2 ஆட்சியாளர்களையுமே ஒரு சேர நம்ம எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த கொள்கை எதிரியான பாஜகவோட இன்றைக்கு அதிமுக ஒரு கூட்டணிக்கு போகுது அப்படிங்கிறப்போ அந்த கூட்டணி ஏற்கனவே வந்து வீக்கான ஒரு கூட்டணி. பாஜக தமிழ்நாட்டில் எதையுமே செய்ய முடியாது. ஏதோ ஒரு தேர்தலில் வேணா நீங்க 4 வருஷம் அதிமுக ஆட்சியை காப்பாத்தி இருக்குன்னு சொல்லி எடப்பாடி பேசாரு. அந்த கட்சியே அங்கே தானங்க இருக்கு. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட அந்த கட்சி இன்றைக்கு யாருக்கிட்ட இருக்கு, என்ன பரிதாபமான நிலையில இருக்குது, அதை யார் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க என் தலைவர் அதை தான் சொல்றாரு. எடப்பாடி வச்சிருக்காரா, ஜேபி நட்டா வச்சிருக்காரா, மோடி கிட்ட இருக்கா? அப்ப இந்த கட்சி வந்து யாருக்கிட்ட இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ஒரு பரிதாபமான நிலைமைக்கு போயிருச்சு. அதுலயும் வந்து அந்த கட்சியே வந்து 4 வரை எனக்கு புரியுது. அந்த கட்சிக்குள்ள இருந்து தனித்தனி கட்சிகள் உருவாகிட்டு இருக்குது. ஏன் சார் 3ஆவது சார் பிரிஞ்சிருக்கு, 4ஆவதா இருக்க ஆள் வந்து எல்லாரும் சேரணும்னு சொல்லிட்டு இருக்காரு, 4ஆவது பிரியலையே. அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், போக போதான் தெரியும். இப்படிதானங்க ஆரம்பிக்குது எல்லாமே அந்த கட்சியில. இப்படி ஒரு சூழல்ல அந்த கட்சி உள்ளுக்குள்ளேயும் பிரச்சனை, வெளியிலையும் பிரச்சனை, அந்த கட்சியை வச்சிருக்கவங்க யாருன்னு தெரியல. இப்படி ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும்போது ஏற்கனவே வந்து என்ன யாரும் வந்து இது பண்ண முடியாது, நான் டெல்லிக்கு போக மாட்டேன், காலையெல்லாம் டெல்லி போயிருக்காரு. அதனால அந்த பாஜக அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய மண்ணிற்கு, இந்த சித்தாந்தத்திற்கு, இந்த கொள்கைகளுக்கு, இந்த மண்ணினுடைய அந்த நேச்சருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சின்றதுனால தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. பாஜகவோட சேரும் பொழுது அதிமுகவுக்கும் அதே நிலைமை தான். ஸோ இந்த தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சு போன சாப்டர். அதனால ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. இன்னொன்று அதிமுக எந்த அளவுக்கு பாஜகவுமே இந்த தேர்தலை வந்து நாங்க பெருசா பொருட்டா எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சமீபத்துல பாஜகவிற்கு அறிவுரை சொல்லக்கூடிய அறிவுஜீவியான ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு நான் பார்த்தேன் பேட்டிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் நாங்க பெருசா பொருட்டா எடுத்துக்கல, இந்த தேர்தல் எந்த 2029 அப்படின்ற மாதிரி எந்த தேர்தலை பெருசா எடுத்துக்கிட்டாலுமே தமிழ்நாட்டில் உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் நாங்க பாஜகவே ஒண்ணுமே எடுக்காம இருக்கோம், கணக்கிலே எடுக்காம இருக்கோம் பாஜகவை, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே. இப்போ அப்படி ஒரு சூழல் இருக்குது. இன்னொன்று, அதிமுக தன்னுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இழந்திருக்கு மக்கள் மத்தியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த நிலைப்பாடுகளில் இருக்கக்கூடிய மாற்றம். இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாட்டில் இருந்தாங்க. இப்போ அம்மையார் ஜெயலலிதாவை எடுத்தீங்கன்னா ஆளுமைகளாக இருந்தாங்க, தலைவர்ன்றதோட ஆளுமைகளாக இருந்தாங்க. ஸோ ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது பாஜகவோட கூட நிறுத்தி நான் தவறு செய்து விட்டேன்னு என் வாழ்நாளில் இந்த தவறை நான் திரும்ப செய்ய மாட்டேன்னு சொல்லி அதை வந்து கடைபிடிச்சாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த கட்சி அப்படி இருக்குதான்னு கேட்டால் அந்த நிலைப்பாட்டில் கிடையாது. மோடியா லேடியான்னு நீ கட்சியே கட்சியே வந்து எங்கே இருக்குன்னு தெரியாத அளவுக்கு ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க செல்வாக்கு இழக்கிறாங்க. கடைசியில் போட்டிட்ட அனைத்து தேர்தலிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் அவங்க இப்போ தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த கூட்டணி, இந்த அதிமுக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது கிடையாது. நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. இப்போ அதிமுக வந்து தொடர்ச்சியாக தோல்வியை சந்திச்சுட்டு வந்ததாலும் அதிமுகவோட கூட்டமே 2021 4 பாஜக எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவா அது கொஞ்சம் ஓரளவுக்கு அது விட் ஸ்டாண்ட் பண்ணுது. இல்லை, அது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பு வரைக்கும், இப்போ தலைவர் கட்சி ஆரம்பிக்கிற முன்பு வரைக்கும் வந்து மக்களுக்கு வேறு சாய்ஸ் கிடையாது. நீங்கள் அந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே பக்கம் திமுக, ஒரு பக்கம் அதிமுக, இந்த 2 பேருக்கு தான் யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க வச்சாகணும், இந்த 2 பேரும் யாராவது ஒருத்தருக்கு தான் வாக்களிச்சாகணும்.
அவர் குறுக்க மட்டும் தான் வர முடியும். இப்படியும் அப்படி குறுக்க மறுக்க வேணா ஓடிக்கிட்டு இருக்கலாம், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அவர் உங்களுக்கு சொல்றாரு சார், குறுக்க மறுக்க ஓடாதீங்க, ஒரு இடத்துல நில்லுங்க அப்படின்னு அவர் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கதைக்கு நம்ம வருவோம். இப்போ என்னன்னா, இந்த 2 கட்சிகள் மட்டுமே யாராவது ஒருத்தர் கையில் ஆட்சியை கொடுக்கணுன்ற மனநிலையில் மக்கள் இருந்ததுனால வேற யாரும் தலைவர்கள் இல்லை, ஆளுமை கிடையாது, வேற யாரும் தலைவர்கள் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த முடிவை தான் மக்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இன்றைக்கு வந்து இதற்கு மாற்றாக ஒரு பெரிய ஆளுமையாக எங்கள் தலைவரை பார்க்க துவங்கியிருக்கிறாங்க. அந்த ஆளுமை அப்படிங்கிறதுனால, அந்த தலைவர் அப்படிங்கிறதுனால எங்கள் தலைவர் வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட பாக்ஸுக்குள்ளே அடைக்க முடியாது. நீங்கள் ஒரு மதத்துக்குள்ளேயோ ஒரு சாதிக்குள்ளேயோ இல்லை ஒரு செக்டாருக்குள்ளேயோ நீங்கள் வந்து அவரை அடக்கி அந்த மக்களை வந்து பிரிக்க முடியாது. அப்போ எல்லாருக்கும் பொதுவான ஒரு தலைவராக மக்கள் அவரை பார்க்குறாங்க. அது இப்போ கிடையாது, திரைப்படங்கள் இருக்கும்போதே அவர் வந்து அனைவருக்கும் பொதுவான ஒரு மனிதராக தான் மக்கள் விரும்பினாங்க, அவர் மேலே அன்பு செலுத்தினாங்க. அப்போ அந்த ஒரு சூழல் திரும்பும்போது தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்றைக்கு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அப்போ அந்த மக்கள் வந்து இன்றைக்கு அதிமுக அந்த பாஜக கூட்டணியை வந்து ஸ்க்ரீன்லேயே எடுக்கலை. அப்போ அவர்களை பற்றி நம்ம பேச வேண்டிய தருணம்னு இங்கே எதுவுமே கிடையாது. இங்கே இப்போ ஆளுகின்ற ஆட்சியார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம திமுகவை எதிர்த்து கேள்விகள் கேட்குறோம். இன்னொன்று, நம்மளோட கொள்கை ரீதியாக நம்ம பாஜகவை எதிர்க்கிறோம். ஒன்றிய ஆட்சியாளராக இருந்து கொண்டு இன்றைக்கு பாஜக கொள்கை ரீதியாக தமிழகத்தை துண்டாட நினைக்கும் போது, இந்தியாவே துண்டாட நினைக்கும் போது நம்ம பாஜகவை எதிர்க்கிறோம். அதனால இந்த களம் டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு மாறுது. இந்த களம் அப்படிதான் இருக்குன்றது தான் நம்முடைய தலைவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் டிஎம்கேவோட அமைச்சர்கள் சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, 3வது இடம் பிடிக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியும் டிவிகேவும் போராடாது, தொடர்ச்சியாக வந்து இந்த 2 கட்சிகள் தான்ன்ற மாதிரி விஷயம் திருப்பி அதுதான் அவங்க செட் பண்ற அந்த நரேட்டிவ். அமைச்சர்கள் என்ன பண்றாங்கன்னா, இன்றைக்கு டிவி களத்துல நீங்க போனீங்கன்னா தாவேகாவா திமுகவான்ற போட்டி தான் நிலவிட்டு இருக்கு. மக்கள் இந்த 2 கட்சியை தான் வந்து பிரதானமா வந்து பாக்குறாங்களே தவிர்த்து மற்ற கட்சிகளை பாக்குறது இல்லை. அதையே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பயத்தினால என்ன பண்றாங்கன்னா, எங்களை வந்து 3வது இடத்துக்கு வந்து நிக்க வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வந்து டிவிகேக்கும் என்டிகேக்கும் தான் வந்து போட்டி அப்படிங்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் அருமையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடு எப்படி இருக்கு, மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பிறகு நாம் தமிழரோட கட்சி செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ இதற்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு ரஜினியை சந்திப்பதற்கு முன் சந்தித்த பின் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு. அப்படிதான், அதை ரஜினியை சந்திச்சதற்கு முன் சந்திச்சதற்கு பின் எப்படி இருந்துச்சு. அதே போல வந்து நீ கருணாஸ் வந்து போயிட்டு உதயநிதி அவர்களை பார்ப்பதற்கு முன்னே என்ன பேசிட்டு இருந்தாரு, பார்த்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பேசிக்கிட்டு இருந்தாரு. அதே போல ஐயா கமலஹாசன் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவறதுக்கு முன்னாடி என்ன பேசினாரு, ஆனதுக்கு பிறகு என்ன பேசிட்டு இருந்தாரு, இப்போ அடுத்து என்ன பேச போறாரு. அவருக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அப்படிதான், அது ஆவறதுக்காக தானே பேசுனது. அப்போ இப்படிப்பட்ட அந்த மாறுதல்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ அந்த நரேட்டிவ்க்குள்ள தமிழக வெற்றி கழகத்தை வைப்பதற்கான முயற்சிகளில் வந்து திமுக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை அவங்க சுத்தமாக கை கொடுக்கல அப்படின்றது தான் பரிதாபமான நிலைமையா இருக்கு. 50 ஆண்டு கால கட்சிக்கு வந்து இவ்வளோ ஒரு பரிதாபமான சூழ்நிலை வரும்னு நாங்களே எதிர்பார்க்கல. அதிமுக சொல்றீங்களா? திமுகவையும் சேர்த்து தான் சொல்றேன். 75 ஆட்சி பொறுப்புல சொல்றேன், 50 ஆண்டு காலமா மாறி மாறி ஆட்சியில் இருக்காங்களே, அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் தொடர்ச்சியாக என்னதான் இந்த வாதங்கள் வச்சாலும் அதிமுகன்னு ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு ஓட் பேங்க் இருக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்கு. இன்ஸ்டியூஷன் வைஸ் இன்னும் டிவிக்கு அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகல. பல இடங்களில் மாவட்ட பொறுப்புலேயே வந்து ஆள் இல்லைன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எல்லா பொறுப்புகளுக்கும் ஆள் போட்டிருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அணிக்கு சார்பு அணிகளுக்கு எல்லாத்துக்கும் ஆட்கள் இருக்காங்க. எல்லா நிர்வாகிகளும் வந்து அறிவிக்கப்பட போகிற இருக்காங்க. எல்லாம் தயார் நிலையில் இருக்குது. கிளைக்கழகம் வரைக்கும் நிர்வாகிகள் இருக்கிறாங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஃபுல் செட்டப்போடு தான் இருக்கும். ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பூத்துமே 68,000 பூத்துலேருந்து 74,000 பூத்தாக வந்து இல்லை, அதற்கான 6,000 பூத் வந்து இன்க்ரீஸ், அதற்கான பணிகள்லாம் போட்டிருக்கோம். 200 பேருக்கு ஒரு பூத்துன்னு கணக்கு வச்சு 6,000 பூத் வந்து இன்க்ரீஸ், அதற்கான பணிகளுமே வந்து நடைபெற்று இருக்கு. பூத் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஏறத்தாலும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுவுமே வந்து பணிகள் போயிட்டு இருக்குது. நம்ம எந்த இடத்துல அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அதிமுக மட்டும் கிடையாது, அதிமுக அதே போல் மற்ற பிற கட்சிகள் இவங்களிலிருந்து இருக்கக்கூடிய தொண்டர்கள் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து என்னென்னா, அவங்க பார்த்த ஆளுமைகள் வேறு. இப்போ அதிமுகவோட பார்த்த ஆளுமை அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவையும் பார்த்து தான் அதிமுகவில் இருந்தாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட தோழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுலேருந்து இவங்க டீவியேட் ஆகும்போது அவர்களுடைய சாய்ஸாக தமிழக வெற்றி கழகம் இருக்குது. அதே போல நீங்க அதிமுகவை பொறுத்தவரைக்கும் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள்ன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக காலகாலமாக இன்றைக்கு அந்த திமுகவை எதிர்க்கக்கூடிய ஸ்ட்ராங்கான இடத்துல தாவேகா வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இன்றைக்கு மற்ற கட்சியினுடைய தோழர்கள் எல்லாருமே தாவேகாவை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திரளாக வந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் கிளைக்கழக லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் வந்து இன்றைக்கு வந்து திமுக இவ்வளோ அச்சப்படுவதற்கான ஒரு காரணம். நீங்கள் சொல்லக்கூடிய அண்ணன் குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்காருல்ல, இப்போ அவருக்கும் இப்போ அதுதான் பிரச்சனை. ஏன்னா அங்கேருந்து கொத்தா எல்லாரும் இங்கே வந்து நம்ம அண்ணன் பின்னாடி நம்ம தலைவர் பின்னாடி நிற்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை வந்து எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. எல்லாருமே இங்கே வந்துகிட்டு இருக்கிறாங்கிறப்போ எப்படிடா இந்த தடுத்து நிப்பாட்டுறது, இப்படியே போனால் கட்சி காலி ஆகிடாதா அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் விஜய்னு பேசிட்டு ரஜினி ஃபேன்ஸ் எதிர்த்து பேசிட்டு இருந்தவர் இப்போ திடீர்னு ரஜினியும் அஜித்தையும் வந்து வந்தால் கூட்டம் கூடும். அதுதான் இல்லை, திரைத்துறையிலேருந்து வந்த நடிகர்கள், திரைத்துறையிலேருந்து வந்த நடிகர் பின்னாடி போகிறோம், ரசிகர் மனநிலை தான் இருப்பாங்க. அதெல்லாம் பேசிட்டு இன்றைக்கு இவருக்கு தேவைன்னு வரும்போது ரஜினிகாந்த் அஜித்தும் தேவைப்படுறாங்க.
இல்ல அவரே திரைத்துறையில தானே வந்திருக்காரு, அதையும் யாரும் பேச மாட்டாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் திரைத்துறையில மட்டுமாங்க, அவர் தினசரி வாழ்க்கையில நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதுக்காக என்ன பண்ண முடியும்? அதாவது உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய எங்க தலைவரை எதிர்க்கிறதுக்கு இன்னொரு உச்ச நட்சத்திரம் தேவைப்படுறாரு. அப்போ வந்து இது வந்து அவர்களுக்கு வந்து அரசியல் வந்து பாத்தீங்கன்னா சினிமா அரசியல் கிடையாது, ரசிகர் அரசியல் கிடையாது. இவரேதான் சொன்னாரு ஆமா, அவர்கள் வரணும், இன்னும் பல பேர் எடுத்து சொல்றாங்க. தம்பியை நான் வரவேற்கிறேன், என் தம்பியும் நானும் சேர்ந்தா நாங்க என்ன பண்ண போறோம் பாருங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு நாங்க சொன்னோமா? என்னைக்காவது நாங்க சொல்லியிருக்கோமா? எங்க தலைவர் சொல்லியிருக்காரா? இவர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இவர் தான் அதை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இவரே தான் வந்து சொல்லுவாரு, பழைய காலம் எடுத்து பார்த்தீங்கன்னா என் தம்பி தான் சூப்பர் ஸ்டார், என் தம்பி தான் தமிழ்நாட்டில் ஒரு தமிழ சூப்பர் ஸ்டாரா இருக்கான் அப்படின்னு. ஆமா, அதெல்லாம் சொல்லுவாரு. அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா வேற ஒரு நடிகரை பார்த்து சூப்பர் ஸ்டார்னுவார். நானும் என் தம்பி சேர்ந்து அடுத்து ஒரு 3 படம் பண்ண போறான், நீ சூப்பர் ஸ்டார் கிடையாது, இந்த தம்பி தான் இனிமேல் சூப்பர் ஸ்டார் அப்படின்வாரு. அவர் என்ன மனநிலையில் இருக்காருன்னு அவருக்கே தெரியாது. நான் இன்னைக்கு நைட்டு ஒன்று சொல்லுவார், நாளைக்கு காலையில் அதையே அவர் மாற்றி சொல்லுவார். கேள்வி ஒன்றா தான் இருக்கும், பதில் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்களுடைய அரசியல் பயணம் வந்து போக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சிகளில் இருந்து பெருந்திரளான இளைஞர்கள் வந்து நம்முடைய கழகத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இது போல வேலைகள் நடக்குது. ஒரு பக்கம் திமுக வந்து பலரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. எங்கள் தலைவருக்கு எதிராக வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக எங்கள் தலைவர் வந்து ஒரு 3வது அணியாக கட்டமைப்பதற்கான, அந்த 3வது நிலை போட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக எங்களை கட்டமைப்பதற்கான வேலைகளை திமுகவும் ஈடுபட்டு இருக்கு. ஆனால் அப்படி பார்த்தா கூட எடப்பாடியும் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக களத்திலே இருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து இப்போதான் வரவே ஆரம்பிச்சிருக்காரு, நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல. இன்னொன்று வந்து நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க, இன்னும் தேர்தலுக்கு ஒரு 8 மாத காலங்கள் இருக்குது. இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுப்பயணத்தை முடிச்சிட்டார். 8 மாதம் வாய்ப்பு இல்லையா? ஒரு 6லேருந்து 7 மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதில் ஏற்கனவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதத்துக்கு முன்பாகவே அவர் வந்து ஆரம்பிச்சிட்டார். அவருடைய ஒரு முதல் கட்டத்தை முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். முதல் கட்டத்தை முடிச்சிட்டாரு, 2வது கட்டத்தை துவங்க போறாரு. ஸோ வந்து அந்த இயர்லியர் பீக்கை வந்து அவர் எடுக்கிறார். இப்போ இந்த இயர்லியர் பீக்கில் அவர் போய் முடிச்சு எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வந்துட்டார். இப்போ இதற்கப்புறம் போய் அவர் என்ன பேசுவார்? இதற்கப்புறம் திரும்ப அவர் வந்து தேர்தலில் போய் மக்களை சந்திக்கும் போது அவர் என்ன பேசுவார்? ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டம்னு ஒன்று இருக்குல்ல, நீங்க மக்களை சந்திக்கிறதுக்கு. இல்ல மக்கள் கண்டென்ட் இருந்தா மக்களை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி கண்டென்ட் கிடையாது, கண்டென்ட்டுக்காக கிடையாது. நீங்க இப்ப நீங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும், தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க என்ன பேசுவீங்க? அந்த மக்களுக்கான பிரச்சனை தான். அப்ப முதல்ல வந்து 2021 ஆட்சிக்கு வரப்போ கேஸ் விலை குறைக்காம இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அது வந்து அரசு ஊழியர்களோட பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கு, ஜாக்டோஜியோ பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கு, போக்குவரத்து பிரச்சனை அதுக்கு தான் வர. இப்ப இது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்றதுக்காக தான் எல்லாருமே மக்களை சந்திக்கிறோம். கரெக்டுங்களா? நம்ம மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் அதுக்கு தான் நடத்துறோம். அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து ஏர்லியரா மக்களை சந்திக்கிறாங்களோ, திரும்ப இவங்க மக்களை போய் சந்திக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகளின் போது இவங்க என்ன பேசுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா எந்த 6 மாத காலங்கள் மட்டும் இல்லை, 4.5 வருஷம் அரசியல் நீங்க இப்பயே பேசி முடிச்சிட்டீங்கன்னா நீங்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன பண்ணுவீங்க? என்ன மக்கள் பிரச்சனையை மக்கள்கிட்ட கொண்டு போய் நிற்பீங்க? சும்மா வந்து நீங்க மக்களை கூட்டம் கூட்டி பார்க்கறது மட்டுமே அரசியல் கிடையாது. அந்த இடத்துல அந்த மக்களுக்கான விஷயத்தை பேசணும், நீங்க வந்து அதற்கு தகுந்த வேலைகளை செய்யணும். அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் மக்களை சந்திச்சு ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசு இதெல்லாம் பண்ணலன்ற விஷயங்களை தாண்டி அதிமுக இருக்கிறப்ப என்னென்ன சிறுபான்மை சார்ந்த விஷயங்களுமே அதிமுக என்னெல்லாம் பண்றாங்க. கரெக்ட். இன்று நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து கடந்த ஒரு 2 மாதமா வந்து தூய்மை பணியாளர் பிரச்சனை வந்து எந்த அளவுக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி போயிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு மீடியா வந்து ரிப்பன் பில்டிங் வாசல்ல அவர்கள் போராடும் போது எந்த அளவுக்கு ஒரு மீடியா கவரேஜ் இருந்துச்சு, இன்னைக்கு அந்த பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு 2 மாசம் கூட இருக்காது, கரெக்டுங்களா? ரிப்பன் பில்டிங் வாசல் இருந்து அவங்க வெளியே போய் 2 மாசம் கூட இருக்காது, 1.5 மாசம் தான் இருக்கும். அப்போ அதுக்குள்ளவே அந்த விஷயத்தை வந்து இன்றைக்கு வந்து மறக்கடிக்கக்கூடிய வேலைகள் இருந்துச்சு. அப்போ நீங்க வந்து ஒரு இயர்லியரா போய் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றீங்க, நல்ல விஷயம், நம்ம இல்லைன்னு சொல்லல, மக்களை சந்திக்கணும், பிரச்சாரம் பண்ணணும், பரப்புரை செய்யணும். பட் இதை வந்து அப்படியே டைவர்ஷன் பண்றதுக்கான பல வேலைகளை திமுக ஈடுபடும். புரியுதுங்களா? இதை வந்து அவர் பேசினதையோ, அவர் பிரச்சாரம் பண்ணதையோ, பரப்புரை போனதையோ டைவர்ஷன் பண்றதுக்கான பல வேலைகளை ஈடுபடும். அப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பிளான் இருக்கும். இதை இப்போ தொடங்கி இப்போ நம்ம பண்ணோம்னா மக்கள்கிட்ட வந்து அந்த பீக்ல கொண்டு போறதுக்கு, அந்த பிரச்சனைகளை வந்து மக்களுடைய அங்கமாக மாற்றி மக்களுடைய பரப்புரையாக அதை மாற்றுவதற்கு ஒரு பிளான்ஸ் இருக்கும். ஸோ அவங்க அதை ஏர்லியரா எடுத்துருக்காங்க, நாம இப்போ எடுத்திருக்கோம், அவ்வளவுதான். மக்கள் பிரச்சனையை பிளான் போட்டா சரி பண்ண முடியாது சார். அப்படி கிடையாது சார். இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக வந்து பல்வேறு வேலைகள் செய்யுது சார், நம்ம அதையும் கவனத்தில் வச்சுக்கணும் சார். ஏன்னா ஒரு அரசியல் கேமை வந்து நீங்க திமுக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒவ்வொரு பிரச்சனையுமே நீங்க கையில் எடுங்களேன், ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்து பாருங்க. அது அந்த பிரச்சனை வரும்போது அதை சுலபமா வந்து மறக்கடிக்கிறதுக்கு இன்னொரு வேலை ஒன்று செய்வாங்க. நம்ம சமீப கால விவாதங்களை கூட பேசிட்டு இருக்கோம். இந்த 1000 ரூபாய் விஷயம், அனைத்து மகளிருக்கும் வந்து 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டும்தான் 1000 ரூபான்னு சொல்லிட்டு நீங்க மக்களை ஏமாத்திருக்கீங்க நம்ம கேள்வி கேட்கும்போது, அப்படி நம்ம கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா உடனே வந்து நாங்க வந்து மாணவர்களுக்கு, அதே போல வந்து பெற்றோரை இழந்தவர்களுக்கு, அதே மாதிரி பெற்றோர்கள் யாராவது ஒருவரை இழந்தவருக்கு நாங்கள் 2000 ரூபாய் தரோம், நீ ஒரு திட்டத்தை வந்து 6 மாசத்துல கொண்டு வந்துடுறோம். இப்போ கொண்டு வந்துருக்கோம், அனௌன்ஸ் பண்ண விஷயம் தான். அதுதான் சொல்றாரு, கடைசி 6 மாதத்துல ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க? அப்போ உங்க மேல இருக்க குற்றச்சாட்டை மறைக்கிறதுக்காக நீங்க கடைசி 6 மாசத்துல ஒரு இம்ப்ளிமெண்டேஷனை கொண்டு வரீங்க. நீங்க மகளிர்களுக்கு அனைத்து பேருக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு மட்டும் சொல்றீங்க. நம்ம கேள்வி கேட்கிறோம், இப்போ இந்த கடைசி 6 மாசம் வந்து நாங்க மற்ற மகளிரையும் சேர்க்க போறோம்
அனைத்து குடும்பத்திலையும் சேர்த்து நம்ம 1000 ரூபாய் தர போறோம்ன்றாங்க. ஒரு சில ரிலாக்ஸேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணி ஸோ அந்த 6 மாசத்துல மட்டும் அவர்கள் இது போன்ற வேலைகளை செய்து நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை டைல்யூட் பண்றதுக்கான பல்வேறு வேலைகளை ஈடுபடுறாங்க. அப்ப அதையும் நம்ம மனதில் வச்சுதான் ஒரு பிரச்சாரம் திட்டம் பண்ணுவோம். போய்டும்ல. கண்டென்ட்டே கிடையாது, மக்கள் பிரச்சனையை வந்து அவங்க வந்து டைல்யூட் பண்றதுக்கான பல்வேறு வேலைகளை ஈடுபடுறாங்க. எல்லா கட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதின்றத ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வச்சிருப்பாங்க அதை நிறைவேற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் லேப்டாப் ஸ்கீமும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இவர் சொல்றப்ப பிடிஆர் சொல்றப்ப இப்போதைக்கு வந்து நிதி நெருக்கடியா இருக்குன்னாங்க. கடந்த பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2025 20 லட்சம் லேப்டாப் கொண்டு வரேன் அப்படின்னு. அதுதான் கேட்குறோம் நாங்கள். கடைசி 6 மாசத்துல மட்டும் எப்படி உங்களுக்கு நிதி வந்து சீரா இருக்குன்னு நம்ம கேட்குறோம். புரியுதுங்களா? இது வந்து ஒரு விஷயத்தை கொடுத்து அதை மாற்றணும்ல. நீங்கள் அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லி நம்ம ஏமாற்றக்கூடாதுல்ல மக்களை. நீங்கள் கடைசி 6 மாதத்தில் நம்ம வந்து சில விஷயங்களை செஞ்சுட்டா போதும், மக்கள் வாக்களிச்சிருவாங்க, மக்களை நம்ம வந்து அதுக்கு 4.5 ஆண்டு காலம் ஆட்சி நடந்த அவல நிலையை நம்ம இந்த 6 மாதத்தில் வந்து மறக்க வச்சிடலாம், மக்கள் வந்து நம்ம டைவர்ஷன் பண்ணிடலாம், நம்ம ஆட்சியினுடைய அவல நிலை டைல்யூட் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த யோசிக்கக்கூடிய மனநிலையை உடைக்கணும்ல. அப்போ அதுக்கு சம் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ அதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ அவர் வந்து முன்கூட்டியே ஆரம்பிச்சாலும் நம்ம பிளான் பண்ணி நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணுறோம். நமக்கு அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இதை வந்து எப்படி வந்து நம்ம உடைக்கிறது, இந்த திமுகவுடைய இந்த ஏமாற்று வேலையை உடைக்கிறது எப்படி அப்படின்றது நம்ம ஒரு பணியை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதுதான் அதோடைய சொல்ல வந்தது. ஓகே சார். இப்போ உங்களோட அடுத்த கட்ட திட்டங்கள்லாம் என்னென்ன? இந்த சுற்றுப்பயணம்ன்றது ஒரு 15 வாரத்துக்கான விஷயம் கொடுத்துருக்கீங்க. அதுக்கடுத்து என்ன பண்ண போறாரு? இப்பொழுதைக்கு முதற்கட்டமாக நம்மளுடைய பிளான் என்ன இருக்குது அப்படின்னா, முதல்ல டெல்டா மாவட்டங்களை வந்து மக்களை சந்திக்கிறது. அதுதான் நம்மளோட முதல் பிளான். ஆக்சுவலாக சுற்றுப்பயணம் நம்ம துவங்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அதை வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய விவசாயிகளுக்கான பிரச்சனைகள் இருக்குது, மீனவர்களுக்கான பிரச்சனைகள் இருக்குது. இதையெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம முதல்ல வந்து டெல்டாவை செலக்ட் பண்ணோம். ஸோ அதற்கான பணிகள் நம்ம திருச்சியில் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். அடுத்தடுத்த கட்டங்கள் இப்போ நம்ம அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் போகிறோம், திருவாரூர் போகிறோம். ஸோ மயிலாடுதுறை வந்து நடக்குதா இல்லையான்றதை வந்து கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம அந்த மாவட்டங்கள் எடுத்து அதை முடிச்சுட்டு வரணும், எல்லா இடங்களையும் நம்ம அதை பேசிட்டு வரணும். அந்த டைம் டிலே காரணமாக நம்ம அதை இது பண்ணுறதுக்காக நம்ம அதையும் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு மாவட்டங்களாக இப்போ நம்ம அந்த பிரச்சாரம் முடிச்சதுக்கு பிறகு தான் அடுத்த கட்ட திட்டங்களை பற்றி நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு இந்த பிரச்சாரத்தை முடித்த உடனே தேர்தல் வந்துடும், தேர்தலுக்கான நேரம் வந்துடும். ஜனவரியில் பிரச்சாரம் தானே இது வந்து நம்ம ஒரு பரப்புரையாக பண்ணிட்டு இருக்கோம். தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிற சென்ஸ் வந்து நம்ம வந்து நம்மளுடைய வாக்குறுதிகள் என்ன, நம்ம என்னென்ன செய்ய போகிறோம், எந்தெந்த செக்டாருக்கு நம்ம என்னென்ன மாதிரியான செய்யறதுக்கான திட்டங்கள் வச்சுக்கிட்டோம், அதையும் நம்ம வந்து சொல்லணும். இது வந்து நம்ம வந்து ஆட்சியாளர்கள் மீதான அந்த அவல நிலையை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். அந்த மக்கள் பிரச்சனைகள் வந்து நம்ம கேள்வியாக எழுப்புறோம். அந்த மக்கள் மத்தியிலிருந்து நம்ம கேள்வி எழுப்புறது மட்டும் இல்லாமல் பிரச்சாரத்திற்கு போகும்போது நம்ம என்ன செய்ய போறோன்றதை மக்கள்கிட்ட சொல்லுவோம். இல்லை, இந்த கேள்வியை விஜய் அவர்கள் தினசரி டெய்லி நடக்கிற பிரச்சனைக்கு ரியாக்ட் பண்ணாரா நல்லா இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் தான் ரியாக்ட் பண்றாரு, பார்ட் டைம் பாலிட்டிஷியனாக இருக்காருன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் தொடர்ச்சியாக. இல்லை நான் மிக தெளிவாக சொல்றேங்க. இந்த சனிக்கிழமை ஏற்பாடு பண்றது, ஞாயிற்றுக்கிழமை ஏற்பாடு பண்றதுலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒர்க்கிங் சுச்சுவேஷனில், இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் பரபரப்பாக ஓடக்கூடிய சூழலில் நீங்கள் வந்து வீக் டேஸில் வந்து இது போல பிரச்சாரங்களை வச்சுருந்தீங்கன்னா, இது போல பரப்புரைகளை வச்சுருந்தீங்கன்னா, அதன் மூலமாக மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்னா அது வந்து ஏற்கக்கூடிய பார்க்க ரசிக்கக்கூடிய வகையில் அது இருக்காது. ஆக மொத்தம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் விரும்புவது என்ன, இன்றைக்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் வேலைக்கு போகிறவங்க, பணிக்கு போகிறவங்க, கல்லூரிக்கு போகிறவங்கன்னா இப்போ சனி ஞாயிறுன்றப்போ வந்து அவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. மற்ற நேரத்தில் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு உள்ளாச்சுன்னா தெரிந்தோ தெரியாமல் நடந்துக்கும்போது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து நம்ம சம்பாதிக்கிறோம். அந்த மக்களுக்குமே அதை விரும்ப மாட்டாங்க. ஸோ எந்த வகையிலும் மக்களை பாதிக்காத வகையில் நான் பல முறை இதை சொல்லியிருக்கேன். பரந்தூர் போகும்போது நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், மற்ற கூட்டங்களுக்கு போகும்போது நான் சொல்லியிருக்கிறேன். மக்கள் பாதிக்காத வகையில் தான் எங்களோட திட்டமிடல் இருக்கும் அப்படின்னு நம்ம மிக தெளிவாக சொல்லியிருக்கோம். அதனுடைய வெளிப்பாடு தான் சனிக்கிழமை பண்ணியிருக்கோமே தவிர்த்து இது வந்து வீக்கெண்டு பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றதுல வந்து அர்த்தம் கிடையாது. களத்துக்கு வரணும்னு நான் சொல்றேன். டே டு டே நடக்கிற எல்லா பிரச்சனையும் விஜய் ரியாக்ட் ஏன் பண்றது இல்லன்ற ஒரு கேள்வி இல்லை. நம்ம வந்து அதான் தெளிவாக சொல்றோம். நம்ம இந்த நான் சொல்லியிருக்கோம், மற்ற கட்சிகள் போல இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா உடனடியாக அதை அறிக்கை கொடுத்துட்டு உடனடியாக அதை வந்து நியூஸ்ல பேசிட்டு ஒரு பேட்டியை ஒன்று கொடுத்துட்டு அதை கடந்து போகக்கூடிய தலைவர் நம்ம தலைவர் கிடையாதுன்னு நம்ம மிக தெளிவாக சொல்றோம். நீங்க வந்து பரந்தூர் மேட்டருக்கு இப்படி தான் பேசும்போது தலைவர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கான ஆக்ஷனில் இறங்கினார். அதே போல் வக்ஃப் சட்ட திருத்த மசோதாக்கு இதே போல தான் பேசும்போது அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சட்ட ரீதியான போராட்டங்களை முன்னெடுத்தார். இன்றைக்கும் அந்த போராட்டத்தின் முடிவுகளை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்குமே நீதிமன்றங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான தீர்ப்புகள்லாம் வந்து தடை வச்சிருக்கிறாங்க. அடுத்தது வந்து ஆணவ படுகொலைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அன்னைக்கு அப்படி தான் இதே கேள்வி தான் அளித்தேன். தலைவர் பேசலை, வைக்கல, அதை பண்ணல, இதை பண்ணல. ஆனால் சட்ட ரீதியான போராட்டங்களை, சட்ட ரீதியான வழக்குகளை அதுக்கான நம்ம முன்னெடுக்கிறோம். அப்போ வந்து நம்ம தீர்வை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோம். எதையுமே வந்து உடனடியாக ஒரு விளம்பரத்திற்காக ஒரு ஜஸ்ட் வந்து நம்மளும் வந்து ஒரு அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இல்லாமல் அந்த தீர்வை நோக்கி செயல்படுத்துறதுக்காக தான் அந்த டைம் எடுக்கிறாரு. அந்த டைம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடக்கும்போது தொடர்ந்து அந்த மக்கள் பிரச்சனை சேர்த்து அவரை பேசுவார். ஸோ அதற்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய இருக்குது. தேர்தல் நெருங்கி வந்துட்டே இருக்கு. யார் விஜயோட கூட்டணி வருவார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கூட்டணி பற்றின விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டிவிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணாமே இருக்கு. அதை விஜய் அவர்கள் தான் அனௌன்ஸ் பண்ணுவார்ன்ற விஷயங்களையும் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. இது வரைக்கும் எந்த கட்சியுமே விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு நான் தயார் அப்படின்ற மாதிரியான அறிவிப்புகளை வெளியிடவே இல்லை. பாஜக அதிமுகவை தவிர்த்து உடனே பாஜக சொல்லிச்சு, அதிமுக சொல்லிச்சு நீங்கள் சொல்லாதீங்க. பாஜக அதிமுகவை தவிர்த்து வேற எந்த ஒரு பெரிய கட்சியுமே விஜயோட நாங்கள் கூட்டணி போகிறோன்ற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குற மாதிரி தெரியல. ரீசெண்டாக டிடி அவர்கள் பேசினார், விஜயோட போனால் என்ன தப்பு,
ஒரு யங் ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்காரு, நம்ம விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தார். கூட்டணி சார்ந்த நிலைப்பாடுகள் எப்படி இருக்காங்க, பேச்சுவார்த்தை ஏதாவது போயிட்டு இருக்கா? அதாவது நம்ம வந்து இப்போதைக்கு நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் தான். இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் முடிந்ததுக்கான பிறகு இந்த மக்கள் செல்வாக்கை ஏற்கனவே எங்கள் தலைவருக்கு இருக்க மக்கள் செல்வாக்கு என்னன்றது இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். அவங்க தெரிந்துமே தெரியாத மாதிரி தான் வெளியில் வந்து இந்த கம்பு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்குது, எஃகு கோட்டை இரும்பு கோட்டைலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுக்கு பிறகு பல்வேறு கட்சிகள் நம்மோடு வந்து சேருவதற்கு அதற்கான முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து சமீபத்தில் செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டத்திலேயே வந்து இந்த தடவை திமுக நம்மளை மதிக்கலன்னா நம்ம வந்து தாவேகா கூட நீங்கள் போகலான்னு பேசக்கூடிய காலகாலமாக காங்கிரஸ் தான் பேசிட்டு இருக்காரு. யார் பெரிய ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கோ அங்கே போயிடலாம். இந்த தடவை வந்திருக்கு. மற்ற கட்சியினுடைய தோழர்களுமே வந்து அவங்களுடைய தலைமைக்கு வந்து இந்த சிக்னலை கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஏன் நம்ம தாவேகா கூட நீங்கள் போகக்கூடாதுன்னு மற்ற கட்சி இருக்கக்கூடிய தோழர்களுமே விருப்பப்படுறாங்க. அப்போ இந்த ஒரு சூழல் போயிட்டு இருக்குது. பட் ஆனால் நம்மளுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் மேலே தான், இந்த சுற்றுப்பயணத்தின் மேலே தான் இருக்குது. அந்த 3 மாதம் முடிக்கும் பொழுது தான் பல்வேறு மாற்றங்கள் வந்து நடக்க இருக்கிறது. இன்றைக்கு திமுகவுடைய கூட்டணியில் வந்து பல்வேறு கூட்டணி கட்சிகள் அதிருப்தியில் இருக்கிறாங்க. திமுக மேலே மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. அவங்க வந்து இந்த திமுகவுடைய அது வந்து அவர் முதல்வர் அவர்கள் சந்தோஷப்படுறதுக்காக ஒரு வழி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி வந்து ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்தில் பேசினாரோ அந்த மாதிரி தான் முதல்வரை வந்து ஒரு மனம் குளிர வைப்பதற்காக ஒவ்வொரு இடத்துலையும் பேட்டி கொடுத்துருக்காங்க. கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, நாங்கள் ரொம்ப வலிமையாக இருக்கோம், எங்களை யாரும் பிரிக்க முடியாது, உடைக்க முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நிலைமை டிசம்பருக்கு அப்புறம் மாறும். டிசம்பருக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கும்போது இந்த கூட்டணி கணக்குகள் ஸ்டாலின் என்ன கூட்டணி கணக்கை வச்சுட்டு திரும்ப வந்து 26 நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோம், முதலமைச்சராக இல்லை, நம்ம பையனை வந்து அடுத்த ஆட்சிக்கு வாரிசாக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரோ அந்த கூட்டணி கணக்கு எல்லாமே அடிபட்டு போக போகுது. இது டிசம்பருக்கு அப்புறம் மாறக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். ஓகே சார். ஆனால் எந்த மாதிரியான கட்சிகள்லாம் கூட்டணி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது? திமுகவோட கூட்டணியோட கணக்குகள் மாறும், திமுகவோட கூட்டணியிலேருந்து கட்சிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கான எதிர்பார்ப்பு எல்லா திமுகவுடைய கூட்டணி கட்சிகளே அந்த மனநிலையில் இருக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வாங்க, எங்களுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் செயல் திட்டங்களை ஏற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் அரவணைக்க தயார் தான் சொல்கிறோம். இன்னைக்கு வந்து கோட்பாடுகள் செயல் திட்டங்கள்னு சொல்லிட்டு எதுவுமே ஏன் என்ன கொள்கை சொல்லலாம் நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் வந்து மாநாட்டில் மிக தெளிவாக எங்கள் கொள்கையை அறிவிச்சிருக்கோம். சமூக நீதி எங்கள் கொள்கைன்னு சொல்லியிருக்கிறோம், மதச்சார்பின்மை எங்கள் கொள்கைன்னு சொல்லியிருக்கிறோம், ஒற்றை வழியில் சொல்லியிருக்கோம், மதச்சார்பற்ற சமூக நீதி எங்களுடைய கொள்கைன்னு நம்ம சொல்லியிருக்கோம், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் நம்ம அந்த கோட்பாடை சொல்லியிருக்கிறோம். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்? நம்ம மதச்சார்பின்மைக்கு சார்பாக நம்ம நிற்கிறோம், இந்த மத பிளவாத அரசியல் செய்யக்கூடியவருக்கு எதிராக நம்ம நிலைப்பாட்டில் நம்ம இருக்கிறோம், சமூக நீதியை பேணி காக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம், தந்தை பெரியார் கொள்கை தலைவராக வச்சிருக்கிறோம், அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக வச்சிருக்கிறோம், நிர்வாக ரீதியாக ஐயா காமராஜர் அவர்கள் கொள்கை தலைவராக வச்சிருக்கிறோம் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறோமே நாங்கள் தான். அப்புறம் திரும்ப திரும்ப சொல்லலாங்கிறது ஒரு திட்டமிடப்பட்ட நரேட்டிவ் தானே. அப்போ எங்களை பார்த்து நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க. எல்லாரும் வச்சிருக்காங்க கொள்கை சார்ந்த விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஆமாங்க, கொள்கை சார்ந்து நிற்கிறதுனால தான் இன்றைக்கு வந்து எஸ்ஐஆருக்கு தலைவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, டீலிமிட்டேஷனுக்கு தலைவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அதே போல் வந்து தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்துக்கு எதிராக எங்கள் தலைவர் நின்னாரு, சிஏஏவுக்கு எதிராக நின்னாரு, வக்ஃபுக்கு எதிராக நின்னாரு. எஸ்ஐஆரோ டீலிமிட்டேஷனோ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாநாட்டிலே பேசுவார்னு எதிர்பார்க்கப்பட்ட விஷயம். ஆனால் அதில் வந்து அந்த மாநாட்டு ஸ்பீச்சில் இடம் பெறவே இல்லை. பல பேர் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க, ஏன் எஸ்ஐஆர் பற்றி விஜய் பேசவே இல்லை, டீலிமிட்டேஷன் பேசவே இல்லை. எல்லாருக்குமே என்ன தெரியுமாங்க, டீலிமிட்டேஷன் அப்போ எனக்கு நினைச்சிருந்தா ஒரு அறிக்கை மட்டும் ஒன்று வந்து அறிக்கை வந்தது. அரசாங்கம் வந்து இந்த டீலிமிட்டேஷன் சார்பாக என்ன விதமான நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு அரசோடு துணை நிற்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்தந்த காலங்களில் அந்த பிரச்சனைக்கு எழும்போது அந்த தலைவர் அட்ரஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனால் இங்கே நீங்கள் எதிர்பார்க்குறது என்னன்னா, இந்த இடத்துல அவர் அதை பேசியே ஆகணும். அவர் பேசலன்னா அது தப்பு. சரி, மாநாட்டில் என்ன பேசுவீங்க அப்போ? இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அந்த சூழல்னு ஒன்று பார்க்கணும். எந்த சூழல் அது நடக்குது, எந்த இடத்துல அது நடந்துகிட்டு இருக்குது. என்ன மாநாட்டை விஜய் அவர்கள் டீலிமிட்டேஷன் பற்றி பேசியோ எஸ்ஐஆர் பற்றி பேசினாலோ வந்து பார்த்தீங்கன்னா தேச துரோக குற்றத்தில் கைது இப்போ பேசியிருக்காருல்ல. இப்போ வந்து சுற்றுப்பயணத்தில் மக்கள்கிட்ட பேசுறாரு, வந்ததுக்கு அப்புறமா தானே பேசுறாரு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அவர் வந்து பேச தயங்கக்கூடிய ஆளே கிடையாது. ஏன் வக்ஃபு சட்டத்தில் யார் சொல்லி பேசினார், அவர் யார் சொல்லி கேஸ் போட்டாரு, யார் சொல்லி மூவ் பண்ணாரு? வக்ஃபு சட்டம் சொல்றதுலாம் நான் சொல்றேன். முதல் மாநாட்டில் பேசுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்ற அரசியலை நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து பேசினாரு. எல்லாமே அப்ரிஷியபிள் பண்ற விஷயமாச்சு. என்னப்பா இவ்வளவு நாளா இப்படி பிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து எல்லாரையும் காமனா பாக்குற மாதிரி ஒரு தலைவன் வந்திருக்காரு. இந்த மாதிரி விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த வக்ஃபு திருத்த சட்டம் வரப்போது சிறுபான்மையின மக்களை அப்படின்னு ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு அறிக்கை வருது. நம்ம பிரிக்கிறோம்னா மனதளவில் நம்ம பிரிக்கல. பட் ஆனா நீங்க அப்படிதானே நீங்க கோட் பண்ணிருக்கீங்க. நீங்க வந்து சிறுபான்மை பெருமக்களை தானே நீங்க கோட் பண்ணி நாங்க சிறுபான்மை காவலன்னு சொல்லி தானே நீங்க திமுக பேசிட்டு இருக்குது. அப்ப சிறுபான்மை பெருமக்களை குறிவைத்து அவர்களுக்கு எதிராக தானே இன்னைக்கு பாஜக செயல்படுது. அதாவது இஸ்லாமிய சகோதரர்ன்ற மாதிரி போட்டிருக்கலாமே.
இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வந்து இன்னைக்கு பாதிக்கப்பட்டது இல்ல இல்ல நீங்க வந்து சிறுபான்மை பெரும்பான்மைனா நீங்க வந்து இஸ்லாமியர்கள் மட்டும் நினைக்காதீங்க. இன்னைக்கு இந்த பாஜக அரசு கிறிஸ்தவர்களை ஒதுக்க நினைக்குது, மற்ற சிறுபான்மை மக்களை ஒதுக்க நினைக்குது. அதாவது சிறுபான்மை அப்படின்றது வந்து நீங்க வந்து வேற மாதிரி நீங்க எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லையா. அவர்கள் வந்து அந்த எண்ணிக்கையை வைத்து தான் அந்த இது சொல்லிட்டு இருக்காங்க தவிர்த்து நம்ம வேற மாதிரி அதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களுக்கு ஆதரவாக நிக்கிறோமா இல்லையான்றத நாங்க வந்து சிறுபான்மை பெருமக்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இஸ்லாமியர்கள் வந்து நாங்க எங்க உயிரோட தோழர்களாக தான் பார்த்துட்டு இருக்கோம், உறவாக தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இங்க நம்ம என்ன வேர்ட் பயன்படுத்துறோம் அப்படின்றதுல இருக்கிறது பிரச்சனை கிடையாது. அவர்களுக்காக உரிமையோடு உணர்வாக நிக்கிறோமான்றது தான் பிரச்சனை. இங்க அதை வந்து இன்றைக்கு திமுக செஞ்சிருக்கான்னு கேட்கும்போது இல்லை. அப்போ அப்படி செய்யாத போது சிறுபான்மை பெருமக்களின் காவலன்னு தம்பட்டம் அடிச்சுக்கிறாங்கன்னு நம்ம கேள்வி கேட்குறோம். அந்த கேள்வியை கேட்குறது வந்து நிக்கிறமா இல்லையான்ற விஷயத்துல பாருங்க. வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து கவிஞர் சல்மா அவர்களுக்கு ஒரு பெண்ணுக்கு கொடுக்கறதில்ல, இஸ்லாமியர்களுக்கு பெரும்பாலும் கொடுக்கறதில்ல, ஒரு பெண் இஸ்லாமியரான சல்மா அவர்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் நாங்கள் எங்கள் கட்சி துவங்கும் போதே நாங்கள் காமிச்சிருக்கோங்க. எங்கள் கட்சியினுடைய தலைமை உறுப்பினர்களை வந்து தேர்தல் ஆணையத்தை ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொள்கை பரப்பு துணை செயலாளராக அக்கா தாகிரா அவர்கள் நியமித்தோம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வெளில பேசவே இல்லைன்ற ஒரு கேள்வி. அது வந்து நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, பேசுறது பேசாமல் இருக்குது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். கொள்கை பரப்பு அது எல்லாருக்குமே வந்து பேசணும், எல்லாருமே ஒவ்வொரு வகையில் ஒரு செயல்பாடுகள் இருக்குங்க. அவங்க எழுத்து வடிவமாக செயல்பாடு கொடுக்கலாம், இல்லை வந்து ஒரு மேகசைன்ஸில் எழுதலாம், இல்லை நியூஸ் பேப்பரில் அவங்க எழுதலாம், இல்லை வந்து அவங்க பேசலாம். அவங்க வந்து அது அவங்களுடைய விருப்பம். அது யாருமே அவங்கள பேசாதான் தடுக்கலையே. எங்கள் சில தடுத்துருக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்களா, இல்லை அவங்கள யாராவது பிளாக் பண்ணி வச்சிருக்கணும் யாராவது சொன்னாங்களா? அப்படின்னா அவங்க பேரில் எத்தனையோ அறிக்கைகள் வருது, கொள்கை சார்ந்த விஷயங்களை அவங்க அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் நினைக்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டி பல்வேறு அதாவது ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் தலைவருடைய மனநிலையா இருக்கு. நீங்க வந்து அதை தான் பார்க்கணும். இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய பெண்மணியை ஒரு மாநில பொறுப்புல ஒரு கட்சி துவக்கும் போது அவங்களை கொண்டு வந்து நம்ம நிப்பாட்டிருக்கோம். ஒவ்வொரு மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்திருக்கிறோம், ஒவ்வொரு அணிகளையுமே பிரதிநிதித்துவப்படுத்திருக்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம செய்யும்போது அவர்களை வந்து உணர்வோட நம்ம அரவணைக்கிறோம் அப்படின்றது தான் பார்க்கணுமே தவிர்த்து மற்ற விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி யாரும் சொல்லி நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அதை ஏற்கனவே நாங்கள் அதை செஞ்சுட்டு இருக்கோம் டிஃபால்ட்டா. சரி, ஓகே சார். இவ்வளோ நேரம் உங்களை பண்ணாட எடுத்துக்கிட்டு போய்